வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸு கூடையில் டிஃப்ரெண்ட் சைஸில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், எவ்வளோ பீட்ஸ் ஒவ்வொரு கூடைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கூடைகள் பின்னுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேன்சி கூடை தான். இந்த மாதிரி கூடைகள் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த கூடையோட டீட்டெயில்ஸ், இதோட ரேட்டு எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். இது எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட் பேஸ் வைஸில் தான் டிஃப்ரென்ஸு. ஒரு இதுக்கு 8 லைன்ஸ் போட்டிருப்பேன், ஒரு இதுக்கு 10 லைன்ஸ், அடுத்ததுக்கு 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஒன்றுக்கும் பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மெஷர்மெண்ட் வைஸாக நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பீட்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த கூடைகள்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு செந்தூர கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வந்து டார்க் ப்ளூ கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரோல் தான் நான் வந்து வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸு கூடைக்கு வந்து கிளாஸ் வயரில் மேக் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 5.5 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரே கலரில் தான் நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மல்டி கலர் வச்சுருந்தீங்கன்னா கூட மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் வந்து நான் 7 லைன் நான் வந்து கோர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து நார்மல் நாட்லேயும், ஃபினிஷிங்கில் வந்து ஒரு 6 லைன்ஸ் நார்மல் நாட்லேயும் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் வந்து சொருகியிருக்கேன். இந்த பீட்ஸ் வந்து 196 பீட்ஸ் வந்து நான் அந்த கூடைக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பீட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு பேக்கெட் 100 கிராம் வந்து ஒரு பேக்கெட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸை நீங்கள் பொறுத்து நீங்கள் வந்து இந்த லைனை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 7 லைன் போடணுமா, 6 லைன் போடணுமா, இல்லை மல்டி கலர் போட்டுட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு பீட்ஸு அப்படின்னா நீங்கள் மல்டி கலர் கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். நீங்கள் ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகளுக்கு. அடுத்து இந்த கூடை பார்த்திங்கன்னா ஒரு ரோல் தான் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வயர் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே பேஸ் போட்டு முடிச்சு இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 6.25 அடியில் 20 வயர், ஆனால் பேஸ் வந்து 10 லைன். பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக கேட்டிருந்தாங்க என்கிட்ட. இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் தான் நார்மலில் போட்டிருப்பேன். அடுத்து வந்து கிராஸ் நாட்டில் பீட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு லைனுக்கே வந்து 12 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 360 பீட்ஸ் வந்து டோட்டலாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸையும் க்ரீனையும் சேர்த்து 360 பீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கு 12. இப்போ ரோஸ் ஒரு லைன்னா அடுத்து க்ரீன் ஒரு லைன், அந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸை வந்து கோர்த்துக்கணும். அப்புறம் திரும்ப வந்து முடிக்கிறப்ப 4 லைன் வந்து நான் நார்மல் நாட்டில் போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் வந்து சொருகியிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. எவ்வளோ தான் நம்ம இன்னர் வேர் வந்து நிறைய வயர் வச்சாலும் இது கிளாஸ் வயருன்றதுனால ஹேண்டில் வந்து உங்களுக்கு மொத்தமாக தெரியாது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இதுக்கு இப்போ 4 வயர் நான் வந்து இன்னர் வேர் வச்சுருக்கேன். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். கூடைகள் ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்கும். இது பாருங்கள், சேமாக இதே கலர் பேட்டர்னில் தான், பட் டிஃப்ரெண்ட் சைஸ் வைஸில் இது அடுத்த சைஸ்னே சொல்லலாம். ஆல்ரெடி இந்த இது வந்து 12க்கு 24. இதோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து 1.5 ரோல் வயர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 7 அடியில் 24 வயர், பேஸ் 12 லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 5 லைன் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு திரும்ப 12 லைன் வந்து பீட்ஸ் நான் வந்து கோர்த்துருக்கேன். திரும்ப 6 லைன் வந்து நார்மல் நாட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 432 பீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த கூடைக்கு. அதே மாதிரி தான், சேம் அதே பேட்டர்ன் தான். ரோஸ் கலர் ஒரு லைன்னா க்ரீன் கலர் ஒரு லைன் வந்து கோர்த்துக்கோங்க. 12 லைன் வந்து நீங்கள் பீட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹேண்டில் பாருங்கள், சைடாக தான் நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து சொருகியிருக்கேன். பார்த்தாலே தெரியும். நல்லா இந்த கூடை வந்து கிளாஸ் வயரில் இந்த மாதிரி ஆம்லா பீட்ஸ் கூடைகள் போடுறப்ப கூடைகள் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, ஃபேன்சியாக லஞ்ச் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும், இல்லை இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க, நாங்கள் வந்து பின்னி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.